சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் மீடியா முன்னாடி ஒரு சக்சஸ் மீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளா வந்து தெலுங்கு மீடியா முன்னாடி தான் இவ்வளோ ரீசெண்டா போயிட்டு இருந்திருக்கேன். அதுல பார்க்கும்போது வந்து 3 படங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடையது சக்சஸ் மீட்டு பண்ணியிருக்கோம் நாங்க. அவங்களுடைய ரங்கஸ்தானம்ல இருந்து அண்டே சுந்தரானிக்கு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்துல மூலமாக வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மிக நெருக்கமான ப்ரொடியூசர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது. அதை சாத்தியப்படுத்தின கீர்த்திக்கு என்னுடைய அன்பும் எப்பவுமே இருக்கு. Niket, I have to tell you that somebody came and told me today இந்த படத்துல நீங்க அழகா தெரிஞ்சீங்க அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிக்கேத் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் கொடுக்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த கேரக்டர்ல நான் அழகா இருக்கணும் அப்படின்றது கீர்த்தி டிசைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஐ டிரான்ஸ்லேட் இட் டு யூ லேட்டர். பிகாஸ் அவங்களுடைய நான் இப்போதான் பேசிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட நான் சொன்னேன், ரங்கஸ்தலம்ல இருந்து ஒரு சின்ன இழையோடைய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க வந்து ஒரு ரெவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அண்டே சுந்தரம் கூட அதே மாதிரி இருந்தது அப்படின்றது. ஸோ கிரேட் ஒர்க். தட் வே நீங்க இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணும்போது it becomes much more, it reaches more people அப்படின்றத நீங்க சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றது. And to come to our கீர்த்தி, இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்துக்கிறேன், இப்படிதான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு புது டைரக்டர் சொல்றது வந்து ரொம்ப ரேர். ரொம்ப சேஃபா வரணும்னு நினைப்பாங்க. ஒரு கமர்ஷியலா ஹிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மாதிரி படங்கள் வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அவ்வளோ தைரியமா நீங்க வந்திருக்கீங்க. அந்த தைரியத்துக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் பிரதீப். அவர் வந்து அந்த தைரியத்தை கொடுத்தாரு. நீ பாப்பா, நீ இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியா, நான் பாரு கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னது ரியலி குட். யூ டிட் a fantastic job. இந்த படத்துல வந்து நான் ப்ரொமோஷன்ஸுக்கு வர முடியல, அந்த நேரத்துல என்னால வர முடியல. இல்லைன்னா கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சிருந்த விஷயம் என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவர் வந்து நல்ல டைரக்டர், ஹீஸ் காட் அந்த ஸ்கிரீன் பிளே சென்ஸ் வந்து அவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஷார்ட் ஒரு சீன் பண்ணிட்டு இருப்போம். அது நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவரும் பேசிக்கிட்டே பூனைக்கு பால் கொடுத்துட்டு அது பூனையை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்போ நான் வந்து ஒரு கத்துவேன், இது யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அது வந்து டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பேசிக்கிட்டே போய் மியான்னு சொல்லி என்னை திரும்பி பார்ப்பாரு. தட் வாஸ் டோட்டலி ஹிஸ் ஐடியா. இப்போ அதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, ஒரு ஆர்டிஸ்டுக்கு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸுடைய டிசைன் அப்படின்றது எப்படி ஆடியன்ஸுக்கு போய் சேர போகுது அப்படின்றதுல ஒரு அவ்வளோ கிளாரிட்டி இருக்கு ஆஸ் அன் ஆக்டர். அந்த ஒரு சீன்ல எனக்கு புரிஞ்சது, நீங்க வந்து ஃபுல் படத்துல பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்க என்னென்ன மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் யோசிக்க முடிஞ்சது என்னால. கிரேட் கோயிங் தட் இஸ். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை வந்து ரொம்ப கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸஸ் இருக்கணும். அந்த பிடிச்சவங்க மூலமா இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது பிரதீப் ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்தது வந்து எங்க மமிதா, this dear actor, அவ்வளோ தூங்கிடுவாங்க நடுவில் அவங்க, ஏன்னா அவ்வளோ டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. பட் படத்துல பார்க்கும்போது யூ டிட் வாட் அ கன்சிஸ்டன்சி அண்ட் இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலாக உங்களது தான் ரொம்ப டிஃபிகல்ட் கேரக்டர். எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர்ஸ் இருந்தது. பட் உங்களை பார்த்தா உங்க மேல கோபம் வந்துருமோ அப்படின்னு இருக்கும்போது, ஆனா உங்க மூஞ்சி பார்த்தா யாரு கோச்சிக்க முடியும் அப்படியான ஒரு, பிகாஸ் இட் வாஸ் வெரி ஆனஸ்ட். என்னை ரொம்ப பொறாமப்பட வச்சது வந்து சரத் சார் தான். நான் ஷூட்டிங்லேயே சொல்லுவேன், சார் உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல சார், எங்களுக்கு ஒரு அம்மா கேரக்டர் கொடுத்துட்டு அப்படி நீங்க அழுதுகிட்டே இருங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா உங்களுக்கு பாருங்க எப்படி கேரக்டர்ஸ் வருதுன்னு பொறாமையோட இந்த ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டேன். பட் நிஜமா சார், இந்த கேரக்டரை உங்களை மாதிரி யாருமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அது எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமா இல்ல ஃபன்னியா கொண்டு போறது, டக்குன்னு மாறும்போது
அந்த மாற்றத்தை நம்ப வைக்கிறது உங்களால் மட்டும்தான் சார் முடியும். உங்களை மாதிரியான ஒரு ஆக்டர்னால நீங்க இது வரைக்கும் பில்ட் பண்ணி வச்சிருக்கிறது அது எல்லாத்தினால வந்து திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது விழுந்துருச்சுன்னா எதுவுமே நின்று இருக்க முடியாது. அப்படின்ற போது ஃபென்டாஸ்டிக் காஸ்டிங் கீர்த்தி நீங்க வந்து. ஸோ இப்போ எல்லாமே சொல்லிட்டு போகலாம். இதுவோட நான் வந்து அடுத்தது டெக்ஸஸ் டைகர்னு ஒரு படம் பண்ண போறேன். அதுல வந்து கலக்க போறோம். அண்ட் ஐஸ்வர்யா வந்து ஜம்முல இருந்து அந்த நேரத்துல ஷூட்டிங் நேரத்துல தான் கொஞ்சம் பதட்டமான நிலை இருந்தது. அப்போ அவ வரல அப்படின்னு நிறைய நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு. அதை எல்லாத்தையும் விட எங்களுக்கு என்ன இன்னும் பயமா இருந்ததுன்னா அங்க எல்லாரும் சேஃபா இருக்கணும் அப்படின்னு. அவ வரும்போது கையை பிடிச்சிக்கிட்டு என்னமோ ஒவ்வொரு காஷ்மீரையும் நாங்க கையை பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொன்ன மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. யூ ஷுட் பி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். தேங்க்ஃபுல்லி அது வந்து எஸ்கலேட் ஆகாம நல்லபடியா அது வந்து we were all very relieved after that. பட் அந்த ஊர்ல இருந்து நீ இங்க வந்துட்டு இங்க ஒரு நல்ல படம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இட் லுக்ஸ் லைக் யூ ஆர் அ குட் ரைட்டர். அதுல இருந்து அவ்வளவு பேசியிருக்க முடியாது. ஆல் தி பெஸ்ட் டு தட் ஆல்சோ. இந்த செட்ல எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். இது லைக் பூர்ணிமா எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ யங்ஸ்டர்ஸா இருந்தாங்க. நானே நினைச்சேன் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு. பட் மேட் மீ ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள். டூட் மாதிரியான படங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கிற 2 முக்கியமான படங்களும் ஒரே விஷயத்தை பத்தி வேற வேற விதமா பேசிருக்கு அப்படின்றது தான். இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகிற விதத்துல நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு 2 டைரக்டர்ஸ் அவங்களுடைய இதுல சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நாட்டுப்புற பாடலும் இருக்கு, இன்னிசை பாடல்களும் இருக்கு, எல்லாத்தையுமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான் நாம. ஆனா எல்லாருக்குமே நான் இப்படி சொல்லுவேன், இந்த விஷயத்த வந்து அவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தைரியமா சொன்னாங்க. நிறைய நிறைய லைன்ஸ் எல்லாம் கீர்த்திக்கிட்ட நான் சொன்னேன். இதெல்லாம் வந்து நான் யோசிச்சே பார்க்கல இவ்வளோ நல்லா. ஸோ நிஜமா என்ன தோணுதுன்னா சினிமா வந்து நல்ல யங்ஸ்டர்ஸ் உடைய கையில இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதே அளவுக்கு ஒரு தைரியத்தோட நாங்களும் கூட பேசலையோ அப்படின்னு தோணுது. அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்றது அப்படி போற போக்கில் போட்டு விட்டுருக்கிறது ஃபென்டாஸ்டிக். இதை நீங்க வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்க. மக்கள் ஏத்துக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளோ பெரிய வெற்றியா இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கிற போதே ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்க்க போனா வந்து இந்த மீம்ஸே அந்த அளவுக்கு ஏதோ நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்காங்க அப்படின்னு புரிய வைக்குது இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் கீர்த்தி. பிகாஸ் நான் தமிழ்ல எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த புது டைரக்டர்ஸ் எல்லாம் ஏன் நம்மளை வந்து கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இன்னும் நிறைய நல்ல படங்கள் உங்ககிட்ட இருந்து நிக்கேத் சொல்றத பார்த்தா அவங்ககிட்ட இருக்கிற இன்னும் ஒரு 3 கதை இதை விட பயங்கரமா இருக்கு மேம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த பயங்கரமான கதைகள் எல்லாம் நல்ல சுவாரஸ்யமான விதத்துல கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க. அண்ட் ரொம்ப நன்றி. உங்களை எல்லாரையும் மீண்டும் மீண்டும் தமிழ் மேடையில சந்திக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ரோஹிணி மேம்.